ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட, குருவே எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தானா. அப்போ குரு சரி வா போகலான்ட்டு ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். அங்கே போய் இங்கே பார்த்தியா எவ்வளோ நிறைய பட்டாம்பூச்சிலாம் பறக்குது, கலர் கலராக பட்டாம்பூச்சிலாம் பறக்குது, அதை நீ போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு அந்த குரு சிஷ்யன் கிட்ட சொன்னாராம். சிஷ்யன் என்ன பண்ணானா ஓடி போய் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியாக பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தானா. ஆனால் அவனால் ஒன்று கூட பிடிக்கவே முடியலையாம். அப்புறம் என்ன பண்ணாரோ டயர்டாகி குருவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வந்தானாம். அப்போது குரு சொன்னாராம், சரி பரவாயில்ல விடு, இங்கே வா, இங்கே இருக்க இந்த கார்டனெலாம் நம்ம சுற்றி பார்க்கலாம், இங்கே இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இங்கே இருக்க மரம் செடி கொடி பூலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மிடில் பிளேஸ், ஒரு சென்ட்ரல் பிளேஸில் உட்கார வச்சுட்டு அந்த இயற்கை அழகை அவனை ரசிக்க சொன்னாராம். அவனும் தன்னை மறந்துட்டு அங்கே இருக்க இயற்கை அழகில் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டானா. அப்போது அவனையே அறியாமல் அவனை சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிங்கெல்லாம் சுற்றி சுற்றி பறக்க ஆரம்பிச்சுதான். அந்த குருக்கிட்டேயும் அந்த சிஷ்யன்கிட்டையும் சுற்றி சுற்றி அழகழகாக நிறைய கலர் கலராக பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சுதான். அதில் 2 பட்டாம்பூச்சி அவனுடைய கையில் வந்து அழகாக உட்காந்துக்குச்சான். அப்போ அவன் அதை ஆச்சரியமாக பார்த்தானா. என்ன ஆச்சரியம், நான் தேடி தேடி போய் பிடிக்க ட்ரை பண்ண இந்த பட்டாம்பூச்சி இப்போ அதுவே வந்து என் கையில் உட்காந்துருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தானா. அப்போது அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுதான் வாழ்க்கை. அதாவது உன்னோட சந்தோஷத்தை தேடி நீ துரத்திட்டு ஓடாத, உன்னோட வாழ்க்கையை அமைதியாக ரசித்து நீ வாழ ஆரம்பிச்சிட்டாலே சந்தோஷம் தன்னாலே உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு குரு அவனுக்கு சொன்னாராம். இதுதாங்க நம்மள பல பேர் எனக்கு சந்தோஷமே இல்லையே நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது எங்கே கிடைக்கும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி அமைதியான சூழலும் மன நிம்மதியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிறைவாக இருக்குங்க. இதுதான் வாழ்க்கை.